அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அவ்வளவுதான். ரொம்ப அன்புடைமையினுடைய முதல் வரியாக எழுதி முடிச்சாச்சு. அன்பை எங்கேயாவது அடைக்க முடியுமா? அடைக்க முடியும்னு நீங்க சொன்னாலும் அன்பை வெளியிலேயே காண்பிக்காம கட்டுப்படுத்தி இருக்கேன்பா அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதும், இந்த குழந்தைகள் பாடின போதும், வீணையை பொழுதும், உங்களுக்கு வரவேற்பறை கொடுத்த போதும், தலைமறை உரை கொடுத்த போதும், உங்களை அறியாம எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக கண்கள்ல நீர் கசிஞ்சிருந்தா வள்ளுவன் உங்களுக்கு வசப்பட்டு விட்டான்னு அர்த்தம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அது தெருவில் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நாயினுடைய துன்பமாக இருக்கலாம், இல்ல பயணப்படக்கூடிய ஒரு பேருந்துல உங்களுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தாயின் முதுகை பார்த்து உங்களுக்கு முகம் காட்டி அம்மாவின் முதுகில் சாய்ந்திருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தையினுடைய வாயில் எச்சில் ஒழுக ஒழுக வரக்கூடிய ஒரு சின்ன சிரிப்பாக இருக்கலாம். அந்த குழந்தைக்கு கண்டிப்பா தெரியாது, உங்களை மீண்டும் சந்திக்க போறோம் தெரியாது, நீங்க யாருன்னு தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், உங்களை பார்த்தா அந்த குழந்தைக்கு அன்பு இருக்குன்னு மட்டும் அந்த குழந்தைக்கு தெரியும். அது பளிர்னு சிரிக்கும் போது அந்த அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். நீங்க அந்த குழந்தையை எங்க கூட்டிட்டு போய் விட்டாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்து மீண்டும் மீண்டும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும். அன்றைய பொழுது பூரா உங்க மனதில் அந்த சிரிப்பு மட்டும்தான் வியாபிச்சிருக்கும். அரணை கூட வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவன் அன்பை மட்டும்தான் உடைமை அப்படின்னு சொல்றான். இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கெல்லாம் அன்புங்கிறத என்னவாக கருதி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அன்பை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விமர்சனம் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உதாரணங்கள் இருக்கலாம். ஆனா அன்பு அப்படின்னு நம்ம கொண்டு வரும் பொழுது ஒரே ஒரு சின்ன விஷயம், எந்த மேடைக்கு வந்தாலும் எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் நமக்குன்னு முற்காலத்திலேயே சில பதிவுகளை மேற்கொண்டு வருவோம். அந்த பதிவுகளுக்கு மேல வந்திருக்கக்கூடிய நபர் சொல்லக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு உள்வாங்கும் அப்படின்னு தெரியாது. அதற்காக தான் சொல்லுவாங்க, ஒரு ஞானியை பார்க்க போன அவரோட சீடனாகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு நபர் ஞானி கிட்ட வந்து சொன்னாராம், அன்பை பத்தி எனக்கு இப்படி தெரியும், அன்பை பற்றி அப்படி தெரியும், இப்படி காட்டினால் அது அன்பு, அப்படி காட்டினால் அது அன்பு அப்படின்னு விடாம அந்த ஞானியை பேச விடாம வரிசையா சொல்லிட்டே வந்த போது ஞானி சொன்னாரா, நாம 2 பேரும் தேநீர் அருந்துவோமா அப்படின்னு கேட்டாராம். அன்பை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், தேநீர் இருந்து கூப்பிடுறாரு, சரி ஒருவேளை இப்படி கூட அன்பை பிரகடனப்படுத்தலாம் போல இருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வந்திருக்கக்கூடிய இவருடைய சீடராகணும்னு ஆசைப்பட்ட, அன்பை பற்றி தனக்கு சர்வமும் தெரியும் அப்படின்னு நினைத்திருந்த அந்த மனிதர் அமர்ந்திருக்கும் போது ஞானி 2 கோப்பைகளையும் ஒரு பெரிய குவளை நிறையாக தேநீரையும் கொண்டு வந்திருக்காரு. வந்திருந்த விருந்தினர் முன்னால அந்த குவளையை வச்சு தேநீரை அந்த கோப்பையில அந்த குவளையிலிருந்து தேநீரை ஊற்ற ஆரம்பித்தார். தேநீர் நிறைந்து கொண்டே இருக்கிறது, தேநீர் நிறைந்து கொண்டே இருக்கிறது, நிறைந்து 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 கோப்பை நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அது குமிந்து பார்க்காம ஞானி வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தாளி முகத்தை பார்த்து புன்னகை மாறாமல் சிரித்து கொண்டே மறுபடியும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவர் என்ன பெரிய ஞானி அப்படின்னு சொல்றோம், ஒரு கோப்பையில தேநீரை ஒழுங்கா ஊத்த கூட தெரியாதவர்கள் எல்லாம் எப்படி ஞானின்னு ஊர் கொண்டாடுதோ தெரியல அப்படின்னு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறார். ஆனாலும் சிரித்த முகம் மாறாமல் ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறம் கோப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன தட்டு அதுவும் நிறைந்து தரைக்கு வழிந்து விடுமோ அப்படின்னு ஒரு சின்ன அபாயம் வரும்பொழுது ஞானியுடைய கையை பிடித்து வந்திருக்கக்கூடிய விருந்தாளி சொல்றாரு, ஐயோ என்ன இப்படி ஊத்திட்டே இருக்கீங்க, வழிஞ்சிட்டே இருக்கே, கொட்டி போயிடும் போல இருக்கே அப்படின்ன போது ஞானி சொன்னாராம், இப்படித்தான் நீங்களும் தழும்ப அன்பை பத்தி நீங்க எதையோ கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இதற்கு மேல நான் எதை ஊத்தினாலும் அது உள்ள இறங்காது, அதெல்லாம் கீழே வழிஞ்சுதான் போயிடும் அப்படின்னு சொன்னாராம். பல விஷயங்களை பத்தி நம்மளுடைய கருத்துக்கள் இப்படிதான் இருக்கு. இதை பத்தி எனக்கு தெரியும், அதை பத்தி எனக்கு தெரியும், அன்பை பற்றி எனக்கு தெரியும் தெரியாது, ஆனா அன்பர்களை அடையாளம் தெரியும்னு நான் சொல்லலாம். எந்த கண்கள்ல அன்பு இருக்கு, எந்த மனதுல அன்பு இருக்கு, இது அடையாளம் எல்லாருக்குமே தெரியும். அது பூனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி. அன்புனா என்னன்னு கேட்கும் பொழுது வள்ளுவன் ரொம்ப அழகா பக்கத்துல வந்து சொல்றாரு, என்ன அப்படின்னா, அன்பில்லாதவர்கள் எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அன்புடையார் என்பும் உடையர் பிறர்க்கு, எலும்பு கூட மற்றவங்களுக்கு சொந்தம். ஐயோ அப்படியா அப்படின்னு நீங்க ஊங்கொட்டி கேட்கும் பொழுது மறுபடியும் பக்கத்துல வந்து வள்ளுவன் சொல்றான், என்ன தெரியுமா, அன்பின் வழி அது உயிர்நிலை. ஆண்டவன் உங்களை எல்லாம் உருவமாக்கி அதற்குள்ள அன்பு அப்படிங்கக்கூடிய ஒரு திரவத்தை ஊத்தும் போது அது நேர போய் நின்னது உங்க உயிர்நிலையில. அன்பின் வழி அது உயிர்நிலை. அப்படி அது இல்லாதவங்க அகதிலார் என்பு தோல் போர்த்த உடம்பு, எலும்பும் தோலும் போத்தி இருக்கக்கூடிய உடம்புன்னு தான் அவங்களை எல்லாம் சொல்லலாமே தவிர மனிதர்கள்னு சொல்ல முடியுமா என்ன? இவ்வளவு சுலபமாக அன்பை உங்களுக்கு பதம் பிரித்து பக்குவம் காட்டி கொடுக்கக்கூடிய வள்ளுவன் மாதிரி யாரும் வாழ்ந்ததில்லை. அதனாலதான் இந்த தேதிக்கு, இந்த நாளைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஜன சமூகத்திற்கு அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறது மட்டும்தான். 2000 ஆண்டுகளாக அந்த ஒற்றை வார்த்தை மாறவே இல்லை. தாழ் என்பது தாழ்பாள், அன்பு அடைக்கக்கூடிய தாழ்பாள் எங்கேயும் கிடையாது. சரி, ஒவ்வொரு விளக்கமா பார்த்துட்டே வரலாம். இதை அன்புன்னு சொல்வீங்களா, அதை அன்புன்னு சொல்வீங்களா அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது மறுபடியும் தன்னுடைய எல்லா சீடர்களையும் உட்கார வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், எல்லா சீடர்களும் படித்து முடிச்சாச்சு,
எல்லாரும் நல்ல கல்வி தேர்ச்சி, எல்லார் தலைக்கு பின்னாலையும் ஒளிவட்டம் தெரியற அளவுக்கு கல்வி தேர்ச்சி அடைந்தவர்களாக இருக்காங்க. அத்தனை பேரையும் உட்கார வச்சுட்டு ரொம்ப சுலபமான ஒரு கேள்வியாக அந்த ஆசிரியர் கேட்கிறார். எல்லாரும் படிச்சாச்சு, எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. யார் அந்த சந்தேகத்துக்கு பதில் சொன்னாலும் அந்த சந்தேகத்தினுடைய பொருளை எனக்கு நிவர்த்தி பண்ணாலும் போதும். எல்லா மாணவர்களும் கற்றுத்துறை போகிய மாணவர்கள். சொல்ல போனா அத்தனை மாணவர்களையும் சேர்த்தா ஆசிரியருடைய பக்குவம் அவர்களுக்கு அரைஜான் கூட வராது. அவ்வளவு வானுயர வளர்ந்த மாணாக்கர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. சிரித்த முகம் மாறாமல் ஆசிரியர் கேட்கிறாரு, வெளிச்சம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. மாணவர்களுக்கு இவ்வளவு சாதாரண ஒரு கேள்வியா இவ்வளவு பீடிகையோடு ஒரு நபர் கேட்பார் அப்படின்னு தோணுது. ஆமா, வெளிச்சம்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மாணவர் சொல்றாரு, இருட்டா இருக்கும்போது எதிரில் இருக்கிறது என்னன்னே அடையாளம் தெரியாது. வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் அடையாளம் தெரியும். அதற்குத்தான் வெளிச்சம் என்று பெயர். ஆசிரியர் ரொம்ப அழகான விளக்கம், ஆனா எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்த மாணவர் எழுந்துச்சு, வெளியில நிற்கக்கூடியது பலாமரமா வேப்ப மரமா மாமரமாங்கிற வித்தியாசம் கூட தெரியாது. ஆனா வெளிச்சம் வந்தா மரங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் அடையாளப்படும். அதுதான் இருக்கக்கூடிய 50 மாணவர்களும் ஆளுக்கு ஒரு விதமா மிக அலங்காரமான வார்த்தைகளை போட்டு, அழகழகான வார்த்தைகளை போட்டு, இவரை விட இன்னும் அழகாக என்னால் விளக்க முடியும்னு விளக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஆசிரியர் சொல்றாரு, எனக்கு இது எதுவுமே பொருத்தமா தோணல, இது எதுவுமே வெளிச்சத்தின் விளக்கமும் அல்ல. திருப்பி கேட்கிறாங்க, வெளிச்சம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஆசிரியர் சொல்றதுதான் இந்த அன்பிக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அண்ணல் காந்தியும் அதை மட்டுமே தான் திருப்பி திருப்பி சொன்னது. வெளிச்சம் அப்படின்னு சொன்னா எதிரில் இருக்கக்கூடிய முன்பின் அறிமுகம் இல்லாத, முகம் தெரியாத, முகவரி தெரியாத, பெயர் தெரியாத, மதம் தெரியாத, ஜாதி தெரியாத, மொழி தெரியாத, எதுவுமே தெரியாத என்னுடைய சக ஜீவனை பார்க்கும் பொழுது இது என் சகோதரன் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வெட்டுனா மட்டும்தான் அது வெளிச்சம். எப்பொழுது மனதிற்குள் அந்த வெளிச்சம் வெட்டவில்லையோ அப்ப எத்தனை கல்விமானாக இருந்தாலும் உங்களால் கல்வி வெளிச்சம் பெற முடியாது. ஆசிரியர் சொன்ன அதேதான் அண்ணல் காந்தி மீண்டும் மீண்டும் சொன்னது. ஆசிரியர் சொன்ன அதேதான் வள்ளுவன் சொன்னது.